இந்த மே தின விழா கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பு தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, நமது முன்னாள் மாநில தலைவர், தன்மான தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு தங்கபாலு சார் அவர்களே, நமது பொருளாளர் திரு ரூபி மனோகரன் அவர்களே, திரு சொர்ண சேதுராமன் அவர்களே, திரு கிழியூர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் நமது அமைப்பு ஆர்கனைசிங் செக்ரட்டரி, நமது அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களே, எங்களது ஜெனரல் செக்ரட்டரிஸ் திரு செங்கை கண்ணன் அவர்களே, திரு கோதண்டன் அவர்களே, திரு சத்யபாலன் சார் அவர்களே, திரு ஈரோடு ராஜேந்திரன் அவர்களே, திரு ஆமோஸ் அவர்களே, திரு CM பொன்னுசாமி அவர்களே, திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, ஊட்டி ராஜேந்திரன் அவர்களே, எங்களது பொருளாளர் திரு மயிலை கணேஷ் அவர்களே, திரு புத்தநேசன் அவர்களே, திருமதி சுமதி புத்தநேசன் அவர்களே, எங்களது மகளிர் மேம்பாட்டு அமைப்பாளர் திருமதி எஸ்தர் எமிமாள் அவர்களே, திருமதி விண்ணரசி அவர்களே, எங்களது இளைஞர் அமைப்பாளர் திரு ரஞ்சித் அவர்களே, திரு வேலூர் பிரேம்குமார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மே 1, 1886ஆம் ஆண்டு எதற்காக அந்த போராட்டம், சிகாகோ போராட்டம், 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பதை வலியுறுத்தி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உயிர் நீத்தார்கள். அதற்கு பிறகு 4 வருடங்கள் கழித்து ஒவ்வொரு வருடம் அது நினைவாக நம் மே தினத்தை கொண்டாடி வருகிறோம். ஆனால் இப்போ இந்த 10 வருஷங்களா நம்ம உரிமைகள் எதை பெற்றோம், எதை இழந்தோம்? பெற்றது ஒன்றும் இல்லை, இழந்தது ஏராளமாக இழந்திருக்கோம். அருமை நண்பர்களே, நம்ம நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு, நமது நாட்டின் உள்நாட்டு உற்பத்திக்கு பெருதுணையாக இருப்பது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இன்னைக்கு அந்த நிறுவனங்களோட நிலை என்ன? பாஜகவின் தவறான பொருளாதார கொள்கைகளின் காரணமாக என்ன நடந்துச்சு? பண மதிப்பிழப்பு, GST போன்ற காரணங்களால் சுமார் 5 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டது. எண்ணி பார்க்க வேண்டும், 5 லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டது என்று சொன்னால் அதில் வேலை செய்த தொழிலாளர்கள் நிலை, முதலாளிகளே அவங்களோட கம்பெனி மூடிட்டு தொழிலாளி ஆயிட்டாங்க. இப்போ தொழிலாளிகள் என்ன ஆனாங்க? அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தள்ளப்பட்டார்கள். அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் என சொல்லப்படுகிற திறன் சார்ந்த வேலை செய்த ஃபிட்டர், டர்னர், வெல்டர் போன்றவர்கள் எல்லாம் திறனற்ற அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் ஆர்கனைஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், துறை சார்ந்த உற்பத்தி துறையில் இருந்த தொழிலாளர்கள் எல்லாமே சேவை துறைக்கு தள்ளப்பட்டார்கள். இதுதான் மோடி ஆட்சியின் சாதனை, இந்த 10 ஆண்டு கால சாதனை. அதே மேல 14 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேல மீட்டெடுத்த திட்டம் எது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த 10 வருஷங்கள்ல அந்த திட்டம் என்னாச்சு? நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் நாம் கொண்டு வந்த திட்டம் இந்த 10 வருடங்கள்ல என்னாச்சு? 100 நாள் வேலை திட்டம்ங்கிறதே அது போய் 40 நாள் 50 நாளுங்கிற நிலைமைக்கு தள்ளினாங்க. அதே மாதிரி அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டதா? முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை. 3 மாசமெல்லாம் ஊதியம் கொடுக்காம இழுத்தடிச்சாங்க. இதுதான் பாஜகவின் சாதனை. அதே போல கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு உலக நாடுகள் அனைத்துமே பொருளாதார நெருக்கடியில் திணறிக் கொண்டிருந்த போது நம்ம இந்தியா மட்டும் தலை நிமிர்ந்து நின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டி அமைத்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அதற்கு காரணம். ஆனா இந்த 10 ஆண்டுகளாக அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும், ரயில்வேயா, விமான நிலையமா, துறைமுகமா, BSNL, LICயா, சுரங்கங்களா, மின்சாரமா, அனைத்து துறைகளையும் தனியாருக்கு, ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு. அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நம்ம நாட்டின் கட்டமைப்பு, நமது நாட்டின் அஸ்திவாரம். அதை ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டால் நாட்டின் நிலை, மக்களின் நிலை, தொழிலாளர்களின் நிலையை பாஜக எண்ணி பார்க்கவே இல்லை. அருமை நண்பர்களே, ILO சொல்கிறது இந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. தற்போது அது 65.7% உயர்ந்துள்ளது. அதிலே குறிப்பிட்டு சொல்ல போனா இளைஞர்கள் 83% இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இதுதான் பாஜக சொல்கின்ற வளர்ச்சி. வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனா என்ன நடக்குது? வெறும் 2-3 கார்ப்பரேட் முதலாளிகளோட வளர்ச்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை, தொழிலாளர் விரோத சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க பாஜக அரசு.
தொழிற்சங்கங்கள் அது தொடர்ந்து இந்த 3-4 வருடங்களாக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அந்த சட்டங்கள் மட்டும் 44 தொழிலாளர் நல சட்டங்களை சுருக்கி 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் அமுல்படுத்தப்படுமே ஆனால் தொழிற்சங்கங்களுக்கு வேலையே இருக்கா, தொழிற்சங்கங்கள் செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்லப்படுகிற நிரந்தரமான வேலைங்கிறதே யாருக்குமே இருக்காது. ஒரு 5 வருஷம் 3 வருஷம் வேலை சேரும் போதே உங்களுக்கு இவ்வளோதான் வருஷம் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. கூட்டு பேரம் இருக்காது, பேச்சுவார்த்தை இருக்காது. முதலாளிகள் வா என்று சொன்னால் நம்ம வேலைக்கு போகணும், வேண்டானா நம்ம வேலையை விட்டு போயிட வேண்டியதா. நம்ம எங்கேயும் போய் எதுக்கும் நம்ம கேஸ் போட முடியாது. முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றது பாஜக அரசு. முதலாளிகளுக்கு சாதகமாக அனைத்து சட்டங்களையும் மாற்றி கொண்டிருக்கிறது, மாற்றி அமைத்துள்ளது பாஜக அரசு. தொழிற்சங்கங்கள் இதுக்கு தொடர்ந்து எதிர்த்து குரல் எடுத்து கொண்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் கடந்த 27 ஆண்டுகளாக மிக சிறப்பாக எந்த ஒரு பணி பாதுகாப்போ சட்ட பாதுகாப்போ சமூக பாதுகாப்போ அற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அது நிறுவன தலைவர் அமரர் நஞ்சுபடார் அவர்களின் வழியில் அவர்கள் தொழிலாளர்களின் வாழ்வே தனது வாழ்க்கை என தனது கடைசி காலம் வரை வாழ்ந்து மறைந்த தலைவர் நஞ்சுபடார் அவர்களின் வழியில் நாம் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறோம். நமது அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, ஓய்வூதியம், இயற்கை மரணம், விபத்து மரணம் போன்ற பல உதவித்தொகைகளை நலவாரியங்களின் மூலமாக அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை சுமார் 30 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு நல உதவிகளை பெற்று தந்திருக்கிறோம். அதே போல பில்டிங் அண்ட் வுட் ஒர்க்கர்ஸ் இன்டர்நேஷனல் என சொல்லப்படுகின்ற கட்டுமானம் மற்றும் மர தொழிலாளர்கள் சம்மேளனத்தினுடைய சர்வதேச அளவில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக பெண்களின் மேம்பாட்டிற்காக பெண்களை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்ற அவர்களின் நிலையை உயர்த்த பெண்கள் மேம்பாட்டு அமைப்பு என்பதை ஒன்று ஏற்படுத்தி திருமதி சகோதரி எஸ்தர் எம்மிமாள் அவர்கள் மிக சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவர்களை அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்க வேண்டும். அவர்களுக்கான விழிப்புணர்வு, பாலின சமத்துவம் குறித்தும் சமூக பாதுகாப்பு குறித்தும் காலநிலை மாற்றம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இந்த சர்வதேச தினத்தன்று மிகச் சிறப்பாக பல்வேறு மாவட்டங்களில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை அவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 100 பெண்களை தேர்ந்தெடுத்து பல துறைகளை சார்ந்த பெண்களை தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடும் பெண்கள் என்கின்ற விருதை வழங்கி மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகிறது நமது தொழிற்சங்கம். அதே போல் அடுத்த தலைமுறை இளைஞர்களை அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இளைஞர் மேம்பாட்டு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி அது சகோதரர் ரஞ்சித் இருக்கீங்களா, ரஞ்சித் நடத்தி மிக சிறப்பாக அவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் பணியிடத்தில் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அன்பு சகோதரர்களே, நம்மளுக்கு இப்போ நம்ம கிடைச்ச நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நமது கௌரவ தலைவர் என்பதை மிக பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இனிவர் அவரது ஆலோசனையின் பேரில் மிக சிறப்பாக மேலும் நாம் வீறுநடை போடுவோம் என கூறிக்கொண்டு அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, முன்னாள் தலைவர் அருமை நண்பர் தங்கபாலு அவர்களே, மிகச் சிறப்பாக இங்கே பேசிய அன்பு சகோதரி புவனேஸ்வரி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ரூபி அவர்களே, கோபண்ணா அவர்களே, சிதம்பரம் அவர்களே, ரங்கபாஷ்யம் அவர்களே, மற்றும் இன்றைக்கு அமைப்புச்சாரா தொழிற்சங்கத்தினுடைய அருமை நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களோடு இந்த மே 1ஆம் தேதி என்று தொழிலாளர் தினமாக கொண்டாடுவதிலே நானும் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காங்கிரஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தொழிற்சங்கத்தில் முன்னோடி என்று சொன்னால் அது கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய அளவிலே தன்னை தொழிலாளர்கள் சங்கத்தில் இணைத்து கொண்டு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை விட வேண்டும்
என்பதற்கெல்லாம் அந்த காலத்திலிருந்து போராடிய மிகப்பெரிய கட்சிகளில் முக்கியமான ஒரு கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். இந்த நல்ல நாளிலே அதுவும் உங்களோடு காங்கிரஸ் தொழிற்சங்கமான INTUCயில் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் அது உங்களுடைய தாய் கழகம், தாய் தொழிற்சங்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் இயக்கம் வலுவான ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய அமைப்பு என்பது சரியாக இருக்க வேண்டும், பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலே அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறதா என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் இருக்கின்றதா இல்லையா என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த கட்சியினுடைய பலம் என்னவென்று சொன்னால் அது அதனுடைய தொழிற்சங்கம்தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பலம். நம்முடைய INTUCயை பொறுத்தவரையில் இங்கே பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே தமிழகத்திலே கொடிகட்டி பறந்தது INTUC. இருக்கின்ற பெரிய தொழிற்சாலைகளில் எல்லாம் INTUC தான் தொழிற்சங்கமாக இருந்தது. குறிப்பாக TVS போன்று, சிம்சன் போன்று, அப்போதே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் குருமூர்த்தியை போன்றவர்கள், சித்தரை போன்றவர்கள், SCC அந்தோணி பிள்ளையை போன்றவர்கள் இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய INTUC என்பது வலுவுள்ள ஒரு இயக்கமாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாரே வெங்கட்ராமன், அவரிலே தொடங்கி ராமானுஜம் என்று மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கவாதி, அதற்கு பிறகு தியாகராஜன் என்ற ஒரு தொழிற்சங்கவாதி, குறிப்பாக போக்குவரத்து துறையிலே தன்னை இணைத்துக் கொண்டவர். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் 67க்கு பிறகு, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளர்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த தியாகராஜனை தான் கூப்பிடுவார்கள். அவர் சொல்கின்ற வழியிலே தான் அவர்கள் முடிப்பெடுப்பாளர்கள். அரசியலிலே வேறு விதமாக இருந்தாலும் கூட. எதற்கு சொல்கின்றேன் என்றால், அன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் காங்கிரசுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தார்கள். ஏற்கனவே சொன்னபடி ஜாம்பவான்கள் இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சோசியலிஸ்ட் கட்சியிலும். ஆனால் காங்கிரசிலும் வலுவான தலைவர்கள் அப்போது இருந்தார்கள். ஏன் நம்முடைய உங்களுக்கு அறிமுகமான வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் கூட தொழிற்சங்கவாதி தான். அவருடைய காலத்திலே தான் மின்சார வாரியத்திலே நிரந்தரமாக இல்லாமல் கேஷுவல் லேபராக பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உச்ச நீதிமன்றம் சென்று அவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்த பெருமை காங்கிரசுக்கு உண்டு. அதனுடைய தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்திக்கு உண்டு. எத்தனையோ பேர் இருந்தார்கள். இப்போது காலன் அவர்கள் இருந்தார்கள், மறைந்து விட்டார்கள். லஞ்சப்பட்டு இருந்தார்கள். இப்போது புவனேஸ்வரி போன்றவர்கள் வந்திருக்கின்றார்கள். புவனேஸ்வரி பேசும்போது கேட்டால் நிச்சயமாக மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதியாக வருகின்றாரோ இல்லையோ, காங்கிரஸில் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக வருவதற்கான அத்தனை திறனும் படைத்தவர் அவர். ஆனால் அவர் குடத்துக்குள் இருக்கின்ற விளக்கை போல் இப்போது இருக்கின்றார். குடத்தை உடைத்து விட்டு வெளியே வர வேண்டும். அந்த ஒளி காங்கிரசுக்கு பயன்படுகின்ற ஒளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் INTUCயும் காங்கிரஸையும் பிரித்து பார்க்க முடியாது. அம்மையார் நினைத்தால் ஒரு கையில் காங்கிரஸையும் வளர்க்கலாம், இன்னொரு கையில் தொழிற்சங்கத்தையும் வளர்க்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு நாடு போகின்ற போக்கில் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு சந்தேகம், ஒருவேளை இந்தியாவிலே மே தினம் என்பது கொண்டாடப்படுகின்றது, இதுதான் கடைசி இயலாக இருக்குமோ என்ற பயம். காரணம், இனி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்றால் 2 சித்தாந்தங்களுக்கு அது போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக சக்திகளுக்கா அல்லது அயோக்கியத்தனமான பாசிஸ்ட் சக்திகளுக்கா என்ற நிலையில் இன்றைக்கு போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயகம் வேண்டும் என்பதற்கு தலைமை தாங்கி இந்திய அளவிலே ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் அவர்களும் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
பாசிச சக்திகளுக்கு சர்வாதிகாரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கு தலைமை ஏற்றிருப்பது உங்களுக்கு தெரியும், மோடி என்ற பெயர் கொண்ட கேடி. ஆகவே நாம் இதை ஒழிக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்முடைய ஜனநாயக சக்திகள் ராகுல் காந்தி தலைமையிலே இருக்கின்ற இந்தியா என்ற இந்த கூட்டணி வெல்ல வேண்டும். அப்போதுதான் நாமும் நல்லபடியாக இருக்க வேண்டும், தொழிலாளர்கள் நல்லபடியாக இருக்க முடியும், மக்களும் நல்லபடியாக இருக்க முடியும். ஆகவே அருமை தோழர்களே, உடனடியாக நாம் செய்ய வேண்டியது இந்த பாசிச சக்திகளை ஒழிப்பதற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் இல்லாமல் ஏதோ மே தினத்தன்று நாம் கூட்டம் போட்டு 8 மணி நேர வேலை, ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை, 3 ஷிஃப்ட்டு என்றெல்லாம் பேசுவதில் பயன் கிடையாது. அதை நாம் செய்தாக வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற பெரிய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கும் பங்கு இருக்கின்றது என்ற நிலை வருகின்றதோ அது இந்தியாவில் நாம் செய்ய முடியும். காரணம், இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய பல மூட்டைகள் இந்தியாவிலே 1, 2, 3, 4, 10க்குள் தான் இருக்கின்றன. நம்முடைய அதானியை போன்றவர்கள், மற்றவர்களை போன்றவர்கள். ஆகவே வருகின்ற காலத்தில் ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சி நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலே அமையுமேயானால் நாட்டிலே இருக்கின்ற இந்த பெருச்சாலைகளை துரத்திவிட்டு ஏழை எளிய மக்களும் தொழிலாளர்களும் மேன்மையடைய நம்மால் திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று மட்டும் இங்கே சொல்லி இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். எல்லோரும் அடுத்த வருடமும் இந்த விழா நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் மோடி மீண்டும் வந்தால் மிகப்பெரிய சர்வாதிகாரிய வருவார் என்பதோடு மட்டுமல்ல, தொழிலாளர்களை அடிமையாக்கி விடுவார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற மே தின விழா கூட்டத்தின் தலைவர் அருமை சகோதரி புவனேஸ்வரி நஞ்சப்பன் அவர்களே, மே தின விழா சிறப்புரை நல்க வருகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னாலே மிகச்சிறந்த முறையிலே மே தின விழா உரை நிகழ்த்திய என்னுடைய கெடுதகை சகோதரர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் பொருளாளர் அருமை நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகர் அவர்களே, துணைத் தலைவர்கள், அருமை நண்பர்கள் ஸ்வர்ணா சேதுராமன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய இதயத்துள்ள அவர்களே, மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களே, மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜ் சகன் அவர்களே, அன்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள், நிர்வாகிகளே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். மே தின விழா கொண்டாடுவதிலே காங்கிரஸ் கட்சிக்கென்று மிகச்சிறந்த பாரம்பரியமும் தகுதியும் இருக்கிறது, எல்லோரும் அறிவர். காங்கிரஸ் ஆட்சி செய்த அத்தனை காலங்களிலும் தொழிலாளர் நல சட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய முதல் பிரதமர் பண்டித நேரு அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு, அதை தொடர்ந்து வந்த நம்முடைய முன்னாள் பிரதமர்கள் அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, தலைவர் நரசிம்மராவ், மேனாள் பிரதமர் பொருளாதார மேதை மன்மோகன் சிங் வரையிலும்
இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆண்ட போதெல்லாம் இந்தியாவின் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் காக்கிற அதே வேளையில் இந்தியாவில் உழைக்கிற மக்களுக்கு உயர்ந்த நீதியை, சமூக நீதியை கொடுத்த கட்சி காங்கிரஸ் என்பதிலே இரண்டு கருத்து இருக்க முடியாது. INTUC காங்கிரசுடைய அங்கமாக காங்கிரஸ் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாக குழுவிலே INTUCயின் அகில இந்திய தலைவர் இருப்பார், மாநில தலைவர் இருப்பார். மாவட்டங்களிலும் அனைத்து நிலைகளிலும் தொழிற்சங்க அமைப்பினுடைய பிரதிநிதிகள் இடம்பெறுவது நாம் காங்கிரஸ் கட்சியிலே கட்டி காத்து வருகிற மிக சிறப்பான முறை ஒன்று. அந்த அடிப்படையிலே தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிற இந்த நன்னாளில் இங்கே நாம் எல்லாம் கூடி இந்த மகிழ்ச்சிகரமான விழாவை கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது தலைமையுரையாற்றிய அருமை சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் தொழிற்சாலை சங்க சட்டங்களை பற்றியெல்லாம் இங்கே தெளிவாக குறிப்பிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியிலே இருந்து நாம் கொண்டு வந்த சட்டங்களை இன்றைக்கு 10 ஆண்டுகளிலே மோடி அரசாங்கம் பல நல்ல சட்டங்களை, தொழிலாளர் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஏதேச்சேரமாக மக்களுக்கு எதிராக, உழைக்கும் மக்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் செய்திருப்பதை குறிப்பிட்டார்கள். நாம் 44 நல்ல சட்டங்கள் வைத்திருந்தோம், அது நாளாக மாறி போயிருக்கிறது. இதுதான் மோடி அரசாங்கத்துடைய செயல்பாடு. காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இந்தியாவுடைய மக்களுடைய விருப்பமாக அது மாறி இருக்கிறது. இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலும் அருமை தலைவர் கார்கே அவருடைய தலைமையிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவில் இருக்கிற அத்துணை மதசார்பற்ற தேசிய சக்திகளை ஒருங்கிணைத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அதே போல தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அருமை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே அந்த நல்ல செயல்பாட்டை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள், நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 7 கட்டமாக நடக்கிற இந்த தேர்தல் ஜனநாயக திருவிழா இந்தியாவின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் மக்கள் உரிமைகளையும், ஏன் நம்முடைய தொழிலாளர் உரிமைகளையும் காக்கிற விதமாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி நல்ல செய்தி வரும். அந்த நல்ல செய்தி இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே தலைவர் ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வரப்போகிறார். நல்ல செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அதுதான் இந்திய மக்களுடைய ஒருமித்த குரலாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் எழுச்சியை, எதிர்ப்பு அலையை இன்றைக்கு பிஜேபி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையை இந்தியா வரவேற்க காத்திருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த நல்ல செய்தியை சொல்லி வருங்காலம் ஏழை தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, உழைக்கும் மக்களுடைய உன்னதமான காலம் மாறும். தலைவர் ராகுல் காந்தி கொடுத்திருக்கிற அந்த திட்டங்கள் இந்தியாவை வளப்படுத்தும், வாழ்வளிக்கும் என்று சொல்லி இந்த மே நன்னாளிலே, மே தினத்திலே அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக புகழ்பெற்ற இந்த மே தின கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மேனாள் தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்களை, மேனாள் தலைவர் நம்முடைய தன்மான தலைவர் அண்ணன் EVK இளங்கோவன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி, இந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற புவனேஸ்வரி நஞ்சப்பன் அவர்களை, பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் செங்கை கண்ணன் அவர்களை, நம்முடைய மாநில பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களை, நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தின் துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் அவர்களை, பொதுச் செயலாளர்கள் திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களை, திரு இதயதுல்லா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்களை, நம்முடைய அருமை சகோதரர் ராம்மோகன் அவர்களை, திரு புத்தன் அவர்களை, திரு அசோகன் அவர்களை,
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு ஆனந்த் அவர்களை, காண்டிபன் அவர்களை, மாமன்ற உறுப்பினர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மீனவர் அணியின் தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் அவர்களை, மணிகண்டன் அவர்களை, என் சிபி நம்முடைய கீசு குமார் அவர்களை, சிதம்பரம் அவர்களை, ரங்கபாசியம் அவர்களை, தமிழ்ச்செல்வன் அவர்களை, சாமுவேல் அவர்களை, எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இதை நாம் புகழ் வணக்கம் செலுத்தி கொண்டாடுகின்ற தினம் மே தினம். உலகத்தில் எல்லா மக்களும் வஞ்சிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்த காலத்தில் ஒரு தீப்பொறியாய் கிளம்பி முதல் ஆஸ்திரேலியா நாட்டில் தொழிலாளர்கள் உரிமைக்காக நடந்த மிகப்பெரிய போர். அந்த போரில் வெற்றி பெற்று 1836 முதலில் அங்கே 8 மணி நேர வேலையும், 1886 சிகாகோவில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டில் 3 லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொண்டு மனிதர்கள் இயந்திரமாக ஆக்கி இயந்திரங்களை கொண்டு வந்து மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய காலனி ஆதிக்கத்தை திணிக்க முயற்சி செய்த பொழுது தொழிலாளர்களுக்கான உரிமையை பாதுகாக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கான உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று அங்கங்கே ஒரு குரல், அந்த உரிமை குரலாக எழும்பின. அந்த அடிப்படையில் தான் முதல் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவரவர்களுடைய பாணியில ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆனால் அங்கே கார்ல் மார்க்ஸ் சொல்லும் பொழுது, ஒரு முதலாளி உயர்கிறான், அந்த நிறுவனம் வளர்ச்சி பெறுகிறது என்றால் ஒரு தொழிலாளி கொஞ்சம் கொஞ்சமாக சாகுகிறான் என்று ஒரு கவிதை எழுதினார். அப்படி உலக தலைவர்கள் அனைவரும் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கவிதை எழுதியவர்கள். அதில் நம்முடைய மாபெரும் தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தியடிகள் தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த உண்மை தன்மையை ஆராய வேண்டும் என்று பல காலகட்டங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்க வேண்டும், இந்த தேசம் மேன்மையாக வளர வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய தேச தலைவர்கள். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அங்கே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மகப்பேறு விடுப்பாகட்டும், இஎஸ்ஐ மருத்துவமனையுடைய காப்பீட்டாகட்டும், தொழிலாளர்களுடைய உரிமையாகட்டும், அனைத்தையும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கோர்வையாக எடுத்து வந்து இதை யாரும் அசைக்க முடியாது, இந்த தேசத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் வரை தொழிலாளர்கள் நான் பாதுகாக்க முடியும் என்பதை எழுத்து மூலமாக நிரூபித்தவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நம்முடைய தேசமாகட்டும், காங்கிரஸ் பேரியக்கமாகட்டும், தொழிலாளர்கள் நலனை பாதுகாத்தவர்கள். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பெருமை உண்டு. முதல் 2 மேதின நிகழ்ச்சிகளை இந்த தேசத்தில் கொண்டாடிய இடம் நம்முடைய சென்னை மாநகரம் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. அந்த அடிப்படையில் தான் 1886 சிகாகோவில் நடந்த 3 லட்சம் பேருக்கு மேல் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டு பல நூறு தொழிலாளர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இறந்த பிறகு நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் நலனை இந்த காலத்தில் பாதுகாக்க முடியவில்லை என்றால் எந்த காலத்திலும் பாதுகாக்க முடியாது என்று அனைவரும் ஒன்று கூடி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு அதை சட்டமாக்கப்பட்டார்கள். அது இன்னும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் வரை பாதுகாக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொழிலாளருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி மறு ஆய்வு செய்ததில் 140 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த தேசத்தில் 50 கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதார நிலை என்ன என்பதை பற்றி இதுவரும் 10 ஆண்டுகளாக இந்த மோடியுடைய பாசிச ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 50 கோடிக்கு மேல் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இந்த 50 கோடிக்கு மேல இன்னல்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் வாழ்கின்ற 50 கோடிக்கு மேலுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒரு கணம் தன்னுடைய வாழ்வாதார நிலை இந்த தேசத்தில் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால்
ஒருவரும் இந்த பாசிச ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த 50 கோடி மக்களுக்கு 176 ரூபாய் தான் தினக்கூலியாக கிடைக்கிறது. இதை யார் இந்த தேசத்தில் இதுவரை பேசினார்கள்? கம்யூனிஸ்ட் பேசுகிறது, காங்கிரஸ் பேசுகிறது. இதுவரை பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களோ கட்சிகளோ இதுவரை ஏன் இதை பற்றி சிந்திக்கவில்லை, பேசவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஆனால் தொழிலாளர்களை பற்றி சிந்திக்காத, தொழிலாளர்களின் நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி இங்கே 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை தூக்கி எறிய வேண்டும் என்று கூட இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சிந்திக்கும் அளவிற்கு மனநிலை இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையும் வருத்தமும். இந்த 50 கோடி மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள் வாக்களித்தாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அதை சிந்திக்க விடாதபடி மழுகடிக்கப்பட்டு இவர்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை பெற வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக இந்த பாசிச மோடியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த டிசிடிவி எடுத்துக்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த நாதியும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் 44 வகையான சட்டங்களை இயற்றி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வாரியங்களை ஏற்படுத்தினார். ஆனால் இப்பொழுது இந்த தேசம் முழுவதும் 44 சட்டங்களும் முடக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு 2 சட்டங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக இந்த 2 சட்டங்கள்? அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவாக இருக்க அந்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அங்கே கேள்வி கேட்க முடியாது, உரிமை குரல் எழுப்ப முடியாது, சம்பள உயர்வு கேட்க முடியாது, பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை பாஜகவுடைய மோடி ஆட்சி ஏற்றியிருக்கிறது. இதுவாவது இந்த 50 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தெரியுமா என்றால் அதுவும் தெரியாது. யார் இதை தெரிய வைப்பது? யார் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது? பெயிண்ட் அடிக்கிறார், மூட்டை தூக்குகிறார், தினம் தினம் கூலி வேலை செய்கிறார. உன்னுடைய உரிமை என்ன? எதற்காக மே 1 கொண்டு வரப்பட்டது? எதற்காக உங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தன்னுயிரை நீத்தார்கள்? எத்தனை தலைவர்கள் இந்த தேசத்திற்காக உங்களுக்காக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு என்பது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள். அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தவில்லை என்பதால் தான் 50 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ஒன்று வாக்களிக்க வருவதில்லை. இல்லை என்றால் வாக்கு மாற்றி வாக்களித்து விடுகிறார்கள். இந்த சிக்கலில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் டிசிடியுக்கும் சரி ஐஎன்டிசிக்கும் சரி மிகப்பெரிய பொறுப்புகள் நம்மிடம் இருக்கிறது. இதை காலையில் கூட இன்னைக்கு பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, காங்கிரஸுக்கெல்லாம் நேப்பியர் பூங்காவிற்கு வரும் பழக்கம் இல்லை, இது என்ன புது பழக்கம்? புது பழக்கமெல்லாம் இல்லை. எங்கள் முப்பாட்டன் பாட்டன் செய்ததை தான் நாங்கள் செய்கிறோம், இடையில் வராமல் இருந்திருக்கலாம். ஆகையால் நாங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் யார் எங்களை கேட்பது? எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. தொழிலாளர்கள் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம், காங்கிரஸ் பேரியக்கம் என்றால் தொழிலாளர்கள். தொழிலாளர்களை பாதுகாவலாக இந்த தேசத்தில் யார் இருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கம் இருக்க முடியும். ஆகலால் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்க தலைவர் ராகுல் காந்தியால் மட்டும்தான் இந்த தேசத்தில் முடியும் என்று சொல்லி இன்று பேரணியாக சென்றிருக்கிறோம். இதையெல்லாம் டிசிடியு தலைவர் அம்மையார் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். 2 பேராக அணிவகுத்து செல்வதில் கூட நம்மிடம் சிக்கல் இருக்கிறது. புகைப்படத்தில் அங்கே பேட்டி கொடுக்கும் போது நிற்கும் பொழுது நம்மிடம் சிக்கல் இருக்குது. சிக்கலை எல்லாம் தவிர்த்து இவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்வது போல எல்லோரும் இந்த கட்சியின் தலைவர்களாக, ஆளுமைகளாக நீங்கள் டிசிடிவை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மேதின விழாவில் நாம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் சில தவறுகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை எல்லாம் நாம் பேசாமல் அதை செப்பனிட்டு சரியாக கொண்டு செல்வதுதான் ஒரு தொழிற்சங்கவாதிக்கு சரியான தலைமையாக இருக்க முடியும் என்பதை நான் உளமாற நம்புகிறேன். அப்படி நீங்களும் இதை நம்புவீர்கள் என்று நான் உறுதியாக எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆகவே இனிமேல் இந்த அணி அந்த அணி ஐஎன்டிசியில் அண்ணன் வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க, இந்த ஐஎன்டிசின்னாவே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்னா ஒரு ஒருமுகமாக இல்லை அவங்க. இப்போ நம்ம போனோமா கேட்குறாங்க, சார் காங்கிரஸில் எந்த ஐஎன்டிசின்னு கேட்குறாங்க. காங்கிரஸில் இருக்கிறது ஒரு ஐஎன்டிசி தான். அப்போ எத்தனை ஐஎன்டிசி சொல்ல முடியாது? கிண்டலா நெக்கலா திமிரான பேச்சியான்னு தெரியாது வெளியில் இருக்கிறவங்க கேட்கும்போது. நம்மை பொறுத்தவரை ஒரே ஐஎன்டிசி, மக்களுக்கான இயக்கம், காங்கிரஸ் பேரியக்கம். இதில் எந்தவித பேதமும் இருக்கக்கூடாது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர்களில் பேதம் இல்லை என்று சொல்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. ஆகையால் தமிழ்நாட்டில் ஐஎன்டிசின்னா ஒரு ஐஎன்டிசி தான். அது ராகுல் காந்தியின் தலைமையில் இருக்கின்ற ஐஎன்டிசியாக இதை மாற்ற வேண்டும். அப்படி அவங்கவங்க, ஏன்னா நம்ம தலைவர் பெருமக்களை வச்சு இங்கே நம்ம ஒரு முடிவெடுக்கணும். அவங்கவங்க இல்லைங்க எனக்கு கட்சி பெரியதில்லை, தலைவர் ராகுல் காந்தி பெரியதில்லை,
இந்த கட்சியுடைய தேசிய தலைமை மல்லிகார்ஜுன கார்கள் பெரிதல்லைன்னா அவங்கவுங்க தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு, நமக்கு அதெல்லாம் அவருடைய உரிமை. ஆனால் இந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தலைவர் சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி அண்ணன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி வருத்தப்பட அளவுக்கு இவங்க நடந்தக்கூடாது. அதனால் இவர்களே ஒருங்கிணைந்து எங்களுக்கெல்லாம் எங்கள் பதவி முக்கியமில்லை, எங்கள் அணி முக்கியமில்லை, தலைவர் ராகுல் காந்தியுடைய முகம்தான் முக்கியம், குரல்தான் முக்கியம் என்று ஒருங்கிணைந்து இந்த தொழிற்சங்க கட்டமைப்பை நாம் வலிமை பெற செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய இன்றைய சூளுரையாக, இன்றையுடைய மேக்னா கார்ட்டாவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி டிசிடியு தலைவர் நஞ்சப்பன் அவர்கள் எப்படி இதை பொறுமையாக ஆற்றலோடு வழிநடத்தினாரோ அப்படி அம்மையார் அவர்கள் ஆற்றலோடு வழிநடத்த வேண்டும், அமைதியாக வழிநடத்த வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தனியாக நினைத்தால் நான் சொன்னது போது 50 கோடி மக்களுக்கு மேல் இருக்கின்ற இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும், முதன்மை இயக்கமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த டிசிடியு தலைவர் மக்களுக்கும் குறிப்பாக கண்ணன், புவனேஸ்வரி போன்றவர்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜெயந்த்.